إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுத்துபாவிலே சமாளித்து நடப்போம் என்கின்ற ஒரு தலைப்பிலே பல்தரப்பட்ட சமூகத்தோடு வாழுகிற நாங்கள் உறவுகளுக்கு மத்தியில் முரண்பாடுகள் வராமல் இருப்பதற்காகவும் நண்பர்களாக வாழுகின்ற நாங்கள் எங்களுடைய நட்பை பேணிக்கொள்வதற்காகவும் மாற்று மதத்தவர்களோடு வாழுகின்ற நாங்கள் அவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நல்ல பண்புகளில் ஒன்றுதான் சமாளித்து நடத்தல் என்கின்ற ஒரு குணம். இந்த சமாளித்து நடப்பதை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் இஸ்லாம் எம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்றால், எந்த சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு 3 நாட்களுக்கு மேலால் சலாம் சொல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடாது. அப்படி ஒருவன் இருப்பானாக இருந்தால் அவனுடைய நல்ல காரியங்கள், அவன் என்ன வணக்கம் செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு இஸ்லாமிய சகோதரனோடு 3 நாளைக்கு மேலால் அவனை சந்திக்கிற நேரம் நம்ம அவனை பார்த்து சலாம் சொல்லவில்லை என்று சொன்னால், நீ தொழுதால் அந்த தொழுகை எனக்கு தேவையற்றது, நீ நோன்பு பிடித்தால் அந்த நோன்பு எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியே எங்களுக்குள் முரண்பாடு வருகிற நேரம் ஒரு 3 நாளையால சேர்ந்து கொள்வது என்பதும் லேசான ஒரு காரியம் அல்ல. பேசிய வார்த்தைகள் மனதை மிகவும் காயப்படுத்தி இருக்கும். அந்த நேரத்தில் சமாளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக இஸ்லாம் இந்த சமாளித்தலை பேசுகிறது. முதலாவது பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், அல் முதாராத் அல் முஜாமலா என்று சொல்லுவார்கள். உலக விஷயங்களில் நாம் எப்பொழுதும் 100க்கு 100% சமாளிக்க வேண்டும், வளைந்து கொடுக்க வேண்டும், பூசி மொழுக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. முஜாமலா என்ற வார்த்தைக்கு அடையாளம் தான் பூசி மொழுகணும், சில இடங்களில் நடிக்கணும் என்றும் இஸ்லாம் சொல்லுகிறது. உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேராக எதையுமே மூஞ்சில பேசிவிடக்கூடாது. சில பேர் அப்படி ஒரு குணம், இது நல்ல குணம் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது ஒரு நல்ல குணம் அல்ல, ஒரு மோசமான ஒரு குணம். நான் எதையும் நேராக பேசிடுவேன், எதையும் மூஞ்சிலேயே சொல்லிடுவேன் என்பது ஒரு நல்ல குணம் அல்ல சகோதரர்களே. சில மனிதர்களை நீங்கள் அப்படிப்பட்டவர்களை பார்க்கலாம், சமுதாயத்தில் வெறுப்பான மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கிட்ட ஒரு குணத்தை அவர் வச்சுக்கொள்வார், நான்டா எதையும் கட் அண்ட் ரைட்டாக மூஞ்சிலே சொல்லிடுவேன், அவரை யாருக்குமே பிடிக்காது. ஆனால் சில பேர் இருப்பார்கள், சமாளித்து வளைந்து நடிக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில் நல்ல சிறந்த மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். உலக விஷயங்களில் சமாளித்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதை இஸ்லாம் முதாராத் என்று அரபியிலே சொல்லுவார்கள். 2வது பகுதி என்ன தெரியுமா? முதலாவது ஹுத்துபாவில் நான் அது சம்பந்தமாக பேசுவேன்.
இரண்டாவது பகுதி என்னவென்றால் அல் முதாஹனா என்று சொல்லக்கூடிய பகுதி. இதுவும் சமாளிக்கிறது தான். இது மார்க்க விவகாரங்களில் சமாளித்தல். மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற நேரம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக ஒரு சபை நடக்கின்ற நேரம், அந்த இடத்தில் சமாளிப்பதை இஸ்லாம் கடுமையாக தண்டிக்கிறது. சாதாரண தண்டனை கிடையாது. அணுவளவேனும் ஒருவர் அந்த இடத்தில் சமாளிப்பாராக இருந்தால் அவருக்குரிய தண்டனையை இஸ்லாம் கடுமையாக பேசுகிறது. இந்த இரண்டையும் கொஞ்சம் விரிவாகவும் சுருக்கமாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவதாக இஸ்லாம் எந்த அளவுக்கு சமாளிக்க சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரிவினை வராமல் நாம் பாதுகாப்பதற்காக இஸ்லாம் என்ன வழிவகைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. குடும்ப வாழ்க்கை, ஷைத்தான் முதலாக பிரிப்பதற்கு முயற்சி செய்கிற இடமே குடும்ப வாழ்க்கை தான். கணவன் மனைவியோடு வாழுகிற நாம் நிறைய பேர் தவற விடுகின்ற இடம் என்னன்னா, எல்லா இடத்துலையும் நேர்மையாயிக்கணும், மனைவி கிட்ட எல்லாமே ஃப்ராங்கா ஓப்பனா பேசிடணும் என்கின்ற இந்த தன்மையால் தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையே பிரிகிறது சகோதரர்களே. எனவே குடும்ப வாழ்க்கையில் நாம் கட்டாயமாக சமாளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதற்கு முன்னால் இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மஹுல்லா நல்ல குணம், ஒரு சிறந்த மனிதனுக்குரிய மொத்த அடையாளத்தை பற்றி சொல்லுகிறார்கள். இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மஹுல்லா அவங்க சொல்றாங்க, கானு யகூலுன், சிலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அல் முதாராத்து நிஸ்ஃபுல் அக்ல், இந்த சமாளிக்கிற இந்த தன்மை இருக்கிறதே, இந்த பூசி மொழுகிற இந்த தன்மை இருக்கிறதே, இதுதான் ஒரு புத்திசாலியினுடைய அரைவாசி குணம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கொள்றாங்க. அதாவது ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு புத்திசாலி, சாதாரணமாக சொல்லுவாங்கன்னா மெச்சுவர்ட் என்று சொல்வார்கள். ஒருவர் மெச்சுவர்ட் ஆயினத்துக்கு அடையாளமே என்ன தெரியுமா? உலக காரியங்களில் அவர் சமாளிக்க வேண்டும், முரண்பாடு வார மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, பேச்சில் சில வளைவு நெளிவுகள் அவர்கிட்ட இருக்கணும். இதுதான் புத்திசாலியினுடைய அரைவாசி என்று சிலர் பேசிக்கொள்ளுகிறார்கள். வஅன அகூலு, இமாம் ஹஸன் அல் பஸரி சொல்லுகிறார்கள், நான் சொல்லுகிறேன், ஹியல் அக்குலு குல்லுஹு, ஒருவன் புத்திசாலி என்பதற்கான முழுமையான அடையாளமே சமாளித்தல் தான். அப்ப அவன் தான் இன்டெலிஜென்ட். ஒரு இடத்தை அவன் சமாளிக்கணும், அதுதான் அவன் 100% புத்திசாலி என்பதற்கான அடையாளம். அன்புள்ள சகோதரர்களே, பொய் பேசுவது அல்லாஹ் தஆலா இந்த பகுதியை எப்படி எங்களுக்கு அறிவுறுத்துகிறான் என்று பாருங்க. பொய் சொல்றது இஸ்லாத்தில் எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு தவறானது அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் 3 இடங்களில் இஸ்லாம் பொய் பேசுவதற்காக அனுமதி தருகிறது. அந்த இடத்துல நீ பொய்யத்தான் பேசணும், நேரா நிற்கப்படாது. நேர்மையாக இருக்கிறோம், அன்பை பாசத்தை வெளிக்காட்டுறோம் என்ற போலி அன்பெல்லாம் அங்கே காட்டப்படாது, நீ அங்கே பொய் தான் சொல்லணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. முதலாவது இடம் எங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம், யுரஹஸு ஃபீ ஷைஇம் மிம்மா யகூலுன் நாசு கதிபுன் இல்லா ஃபீ ஸலாஸ், மனிதன் பேசுகின்ற வார்த்தைகளில் 3 இடங்களில் அவனுக்கு பொய் பேசலாம். பொய்யத்தான் சில இடத்துல நம்ம பேசணும். முதலாவது இடம் யுத்தகலம். யுத்தகலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே சில யுத்த தந்திரங்களுக்காக பொய் சொல்லலாம், அது தனியான பாடம், அது இங்கே பேசல. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் இஸ்லாஹு பைனன் நாஸ், 2 பேர் முரண்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், 2 பேர் பேசாம இருக்கிறாங்கன்னு வைங்க, இந்த 2 பேர்ட்டையும் அவர்களை சேர்த்து வைப்பதற்காக நீங்க பொய்ய செல்லுங்க நாங்க ரசூலுல்லாஹ். அங்க நேர்மையாய்க்கணும், அவன் சொன்னதைத்தான் நான் சொன்னேன், இதெல்லாம் சரி வராது. அவன் ஒன்று சொல்லுவான், ஒருத்தரோட கோவிச்சு கொண்டிருக்கிறான்னு வைங்க, அவன் நல்லதையா பேசுவான், ஊரெல்லாம் தப்பாக தான் பேசுவான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மோசமானவன் தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்றாங்க, அவன் யாரை பற்றி பொய்யாக பேசுகிறானோ அவனுக்கிட்ட போய் இவனை பற்றி பச்சை பொய்ய சொல்லுங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். இவன் ஒருத்தரை பற்றி இவனோட கோவிச்சு கொண்டிருக்கிறான்னு வைங்க, அவனை சேர்த்து வைக்கிறதுக்காக அவன்கிட்ட போய் நாங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா, நீ தான் அவனை மனசால வெறுத்துட்டிக்கிறாய், அவன் உன்னை பேரை சொன்னாலே அழுகிறான், அப்படி பொய்ய சொல்லுங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். உன்னை பேரை கேட்டாலே அவன் ஏங்கி அழுகிறான், இப்படி ஒரு நண்பனை இழந்துட்டோமே, இப்படி கஷ்டப்படுறான் என்ற வேதனையோடு இருக்கிறான், இப்படின்னு பொய்ய சொல்லுங்கன்னா. இங்கால இவன்கிட்ட வந்து
நீ அவனை பற்றி பேசுகிற, அவனை பற்றி ஊரெல்லாம் தப்பா அவன் நினைச்சிக்கிறாய். அவன் நிலைமை என்ன தெரியுமா? பேசினாலே மூச்சுக்கு 300 தடவை ஓண்ட பேரத்தான் சொல்கிறான். இப்படி பொய்ய சொல்லுங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சமாளிச்சாவது பொய்ய சொல்லியாவது 2 பேரும் சேர்த்து வைங்கன்னாங்க. அதை விட மிக முக்கியமான இடம் என்ன தெரியுமா? எங்களோட குடும்ப வாழ்க்கை. 3வது இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹதீசுர் ரஜுலி இம்ரஅத்தஹு வஹதீசுல் மர்அத்தி ஜௌஜஹா. ஒரு கணவன் மனைவி இடத்தில் பொய் சொல்ல அனுமதி உண்டு. எல்லா இடத்துல நேராக நிற்க போய் தான் நம்ம சில இடத்துல முற்றுறது. 100க்கு 100% நான் அன்பை அப்படியே வழிகாட்டிடுவேன், அது அவட்டெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன்னுண்டா உனக்கு பிரிவினை தான் வரும். சில இடங்களில் பொய் சொல்லணும். அன்புள்ள சகோதரர்களே, வேதனையான ஒரு பகுதி இன்றைக்கி சமுதாயத்தில் பிரபலியமாக கல்யாணம் முட்டிச்சொன்னே வார ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒன்று தான் மாமி மருமகள் பிரச்சனை. மாமா மருமகன் பிரச்சனைன்னு உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட மாட்டீங்க. ஏன்னா அது 2மே ஆம்பளை, பிரச்சனை வராது. மாமி மருமகள் என்ற ஒரு பிரச்சனை உலகத்தில் எல்லோருக்கும் வரும். காரணம் என்ன தெரியுமா? அது வந்து கோபத்தோடையோ வெறுப்போடையோ வர ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு உரிமை போராட்டம். உம்மா என்ன நினைப்பாண்டா, 25 வருஷமா நான் தான் உனக்கு சோறு போட்டிருக்கிறேன், இதுக்கு பிறகு நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். அங்கே மனைவி என்ன நினைப்பா, இவ்வளவு காலம் நீங்கள் உம்மாவோட இருந்திருக்கலாம், இனி என்னோட தான் காலத்தை கடத்தணும், நான் சொல்றதை தான் நீங்கள் கேட்கணும். இந்த உரிமைக்கான போராட்டம் தான் அங்கே நடக்கிறதே தவிர அது மோசமான ஒன்று அல்ல. ஆனால் கவலை என்ன தெரியுமா? இந்த இடத்தில் இந்த பிரச்சனைக்கு பிரதான காரணமாக இருப்பவர்கள் இந்த நடுவில் இருக்கிற ஆண்கள் தான். சமாளிக்க தெரியாது. எல்லாம் நேராக உம்மக்கிட்டே நேராக பேசுறது, இவக்கிட்டே நேராக பேசினா உனக்கு பிரச்சனை தான் வரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அங்கே சமாளித்து நடக்க வேண்டும். 2 பேர்ட்டையும் பொய்ய பேசுங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். சில பொழுதுகளில் மனைவி டெஸ்ட் பண்ணுறதுக்குண்டே கேட்பா நம்மள்கிட்ட. அது பெண்களிடத்தில் அவங்களுக்கு ஒரு உரிமையை அவர்கள் எதிர்பார்ப்பாங்க. நான் சமைக்கிறது டேஸ்ட் ஆகிக்குதா, உங்களோட உம்மோட சாப்பாடு ருசியான்னு கேட்பான். அது இயல்பாக அவங்க கேட்கறது. இந்த நேரத்தில் நேர்மேண்டு சில பேர் போய் தான் பிரச்சனையே உண்டாகி கொள்வது. ஏதோ நீ ஆக்கி போடுறதுக்காக திண்டிக்கிறேன், ஆனால் எங்களோட உம்மோட சாப்பாட்டு அடிக்க வேறு சாப்பாடு இல்லை, தேவையா உனக்கு இந்த கதை, இதை பேசாதீங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல நீ ஒரு பொய்யை சொல்லு. அந்த இடத்துல நீ என்ன சொல்லணும் தெரியுமா? உம்மா ஏதோ அந்த இவ்வளோ காலம் சாப்பிட்டு இருந்தேன், இப்போ தான் நாக்குக்கு ருசியாக நிம்மதியாக சாப்பிட்றேன்னு ஒரு பொய்யை சொல்லுங்கண்ணா. நீங்கள் எங்கேயாவது பயணம் பேத்து வருவீங்க. இது மனைவிமாருடைய இயல்பு சகோதரர்களே, பெண்களுடைய இயல்பு. அவர்கள் எப்பொழுதும் எங்களிடத்தில் உரிமையை எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் வேறு யாராவது உங்களோட ஃப்ரெண்டுடையோ அல்லது நெருக்கமான ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு வார நேரம் வாகனத்தில் கேளுங்க, எப்படி சாப்பாடு இருந்துச்சு, அவங்களுக்கு தெரியும் நல்ல ருசியாக தான் இருந்திருக்கும். அவள் ஒரு கேள்வி கேட்பா. அந்த நேரத்தில் நேர்மையாக இருக்கிறோம்னு நிறைய பேர் அதில் வாக்குவாதம் செய்கிறது. அதில் நான் உண்மையை தானே சொன்னேன் அது அப்படின்னு சொல்லி வாதம், அந்த பேச்சே வரக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? சாப்பாடாக ஆக்கிக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடே ஆக்க தெரியா, ஓண்ட கை தண்ணியில் பட்டாலும் தண்ணி பானியாயிரும். பொய்ய சொல்லுங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். குடும்ப வாழ்க்கை மிக முக்கியம் சகோதரர்களே. இது மிகப்பிரதா. இது நிறைய பேர் தெரியாமல் நேராக பேசிட்டு இருக்கிறோம். சகோதரர்களுக்கு பொருளாதாரம் நம்ம செலவழிக்கிற நேரம் வீட்டில் பிரச்சனை வரும். எந்த மனைவியும் அதை விரும்ப மாட்டாங்க, இயல்பு அது. அவர்கள் சில நேரம் பிரச்சனைப்படுத்துகிற நேரம் நான் என்ன நானக்கு தானே கொடுத்தேன், நீ எப்படி கேட்கலாம், என்ன நானக்கு உரிமைக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இந்த விளக்கமே தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கெல்லாம் நான் கொடுக்குறதே இல்லை, அவங்களுக்கெல்லாம் நான் செலவழிக்கிறதே இல்லை. ஒரு பொய்யை சொல்லினால் உன்னோட குடும்ப வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, பொய் பேசுவதற்கு இஸ்லாம் கணவன் மனைவியோடு அனுமதி தருகிறது. அதை நம்ம சரியாக புரிஞ்சு அதுக்கே வாழ்க்கையே பொய்யாக மாத்திரதல்ல. சில இடங்களில் இந்த இடத்துல இவ பிரச்சனைப்படுத்துவான்னு தெரிஞ்சால் அங்கே ஒரு பொய்யை சொல்லுங்க. விளங்குது, இது கேட்கறதே பிரச்சனைக்கு தான் கேட்குறா, இந்த கேள்வியே ஒரு பிரச்சனைக்கு தான் வருதுன்னா அந்த இடத்துல பொய் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 3 இடங்களிலும் இஸ்லாம் எங்களுக்கு பொய் சொல்வதை அனுமதிக்கிறது. அது மட்டுமல்ல, சில இடங்களில் நம்ம நண்பர்களோடு பழகுகிற நேரம் எதையுமே நேருக்கு நேர் மூஞ்சிக்கு பேசக்கூடாது. நல்ல குணம் அல்ல சகோதரர்களே. சில நேரம் நாங்கள் அதை நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சில பேர் அதுதான் சரி என்று வாழுகிறார்கள். இல்லை, சமாளிக்கணும். எந்த அளவுக்கு சமாளிக்கணும் தெரியுமா? சில இடத்துல பொய் பேச, இந்த 3 இடம் தான் பொய் பேசுறதுக்கு அனுமதி.
நண்பனோட ஒரு டீலிங் வருகிறது, கடன் கேட்குறான், 100% தெரியும் கொடுத்தா அல்லாட காவல் தான். அப்படி சில நண்பர்கள் இருப்பான், அவன் கேட்குற நேரம் அப்படித்தான் கேட்பான், எவ்வளவு கால நட்பு, என்ன உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படியெல்லாம் கேட்பான். ஆனால் நம்மளுக்கு தெரியும் கொடுத்தோம்டா திரும்ப கிடைக்காது. இந்த இடத்துல மூஞ்சிலேயே எதையும் சொல்லிடக்கூடாது, உனக்கு தரையில நீ ஊரெல்லாம் அங்கே கொடுத்து திரிகிறாய் அப்படின்னு பேச. அவன் நட்பு முக்கியம், அவனுடைய நட்பு மிக பிரதானமானது. அந்த இடத்தில் தான் இஸ்லாம் தௌரியா என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. தௌரியா என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் சில இடத்துல நம்ம இப்படி பயன்படுத்தணும். பிரச்சனை வரும் மாதிரி இருந்தால், முரண்பாடு வருமாக இருந்தால், இந்த தௌரியா என்ற வார்த்தையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அது என்னது தௌரியா? தௌரியாண்டா என்ன தெரியுமா? எங்களுக்கு உள்ள ஒரு அர்த்தத்தை வச்சுக்கொண்டு வெளியில அவனுக்கு விளங்குற மாதிரி வேறொரு அர்த்தத்தை சொல்லுது. உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட ஒருத்தன் கடன் கேட்குறான், ஒரு 10,000 ரூபா தான்றான். உண்மையிலேயே எங்களோட பேங்க்லேயோ அக்கௌண்ட்லேயோ ஒரு 10,000 ரூபா இருக்குதுன்னு வைங்க. ஆனால் இவனுக்கு கடன் கொடுக்கவும் இயலாது, கொடுத்தா கன்ஃபார்மாக இவன் தரமாட்டான். அதே நேரம் நட்பையும் பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும். இந்த நேரத்தில் அப்படியே அவன் முகத்தில் சல்லி இல்லை நீ தரலான்னு சொல்லிடாம, அப்பா இப்போ என்ன என் பொக்கெட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிடணும். பொக்கெட்டில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்போ என் பொக்கெட்டில் இல்லை, இங்கே இல்லை, ஆனால் பேங்க்கில் இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு சொன்னது எங்கட உள்ளத்தில் என் பொக்கெட்டில் இல்லைன்ற அர்த்தம். அவன் இவர்கிட்ட சல்லியே இல்லைன்னு விளங்கிக் கொள்வான். இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகத்தை எங்களுக்கு இஸ்லாம் பேசுங்கன்றது. நேராக மூஞ்சில் அடித்த மாதிரி எதையும் சொல்லிடாதீங்க, மனசு நோகுற மாதிரி எதையும் நீ பேசிடாத. பிரச்சனை வருமாக இருந்தால் இந்த மாதிரி பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது. சரி, அதுக்கு என்ன ஆதாரம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு ஹிஜ்ரத்துக்காக போறான். மதீனாவுக்கு போற வழியில சஹீஹுல் புகாரியில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். மதீனாவுக்கு போகிற வழியில் ரசூலுல்லாவை கூட்டிக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. மதீனாவில் இருந்து மக்காவை நோக்கி ஒருத்தர் வாரார். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு பிஸ்னஸுக்காக ஒருத்தர் வாரார். அவர் வருகிற வழியில் ரசூலுல்லாவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் கண்டார். ரெண்டு பேரையும் கண்ட உடனேயே அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்லுகிறார், அதாவது ரசூலுல்லா கொஞ்சம் யங்காக இருந்ததுனால அவருக்கு ரசூல்லா விளங்கலை. ரசூல்லாவுக்கு வயசு ஹிஜ்ரத்து போகிற நேரம் 53 வயசு, ஆனாலும் ரசூல்லா யங்காக இருந்ததுனால அவருக்கு ரசூலுல்லாவை அடையாளம் விளங்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் வயசு தோற்ற மாதிரி இருந்ததுனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் அடையாளம் கண்டு கொண்டார். காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிறைய வெளியில் பிஸ்னஸில் போவாங்க, அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அடையாளம் கண்டு கொண்டார். கண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அப்படியே பேசிட்டு அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாரு, இது யாரு அப்படின்னு கேட்டார் ரசூலுல்லாஹ் காட்டி. இப்போ நம்ம நேர்மை உண்மை அப்படி நம்ம இருந்தோம்னா இவர் தான் இப்போ ரசூலுல்லாண்டா அவன் போய்த்து மக்கால கொளுத்திட்டுவான். இவர் தான் ரசூலுல்லான்னு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே ஏற்கனவே வலை வீசி தேடிட்டு இருக்கிறார்கள். யார் தலையை உயிருடனோ பிணமாகவோ தலையை கொண்டு வருகிறாரோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் பரிசு. அவன் அங்கே போன உடனே இந்த கிஃப்டை கேள்விப்பட்டான்டா, நீங்கள்லாம் இங்கே தேடிட்டு இருங்க, நான் ஆளை கூட்டி கொண்டு வாரேன்னு ரசூலுல்லாஹ் பிடிச்சி கொடுத்துருவான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே பொய் பேசவும் மேலாது, பொய் சொல்லவும் மேலாது, உண்மையையும் பேசணும். இவர் தான் ரசூலுல்லான்றதை காட்டி கொடுத்துடவும் படாது. எங்களுக்கு வர அப்படியே ஒரு சிச்சுவேஷன் வரும், யாராவது எங்கள் ஊரில் ஒருத்தரை தேடி வருவான், நம்ம என்ன நாங்கள் என்ன உண்மையை தான் சின்ன அதுக்கு பிரச்சனை தான், இவன் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறான்னு சொல்லி கொடுத்துரு. ஆனாண்ணா சொல்லி அவனுக்கு நம்மளை பற்றி சொல்லி பிரச்சனைப்படுத்துவதற்கு வந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், இவர் தான் ரசூலுல்லாண்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். நிதானமாக புத்தி உள்ள ஒரு மனிதனுக்கு இதான் அடையாளம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாதர் ரஜுலு யஹ்தீனி ஸபீல். ரசூலுல்லாஹ் காட்டி சொல்றாங்க, இவர் தான் எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உள்ளத்தில் என்ன எண்ணம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன அடிப்படையில் சொல்றாங்க என்றால், இவர் தான் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டினவர், இவர் தான் எங்களை மோசமான பாதையிலிருந்து நல்ல பாதைக்கு வழிகாட்டியவர்.
அந்த மீனிங்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அவன் இதை எப்படி விளங்கி கொள்றான்னா, ஓஹோ இவர் தான் டிரைவர் போல இருக்குது அப்படின்ட்டு அவன் போய்த்தான். இவர் தான் எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னா அவன் என்ன மீனிங்ல விளங்கினான்டால் இவர் தான் வழிகாட்டி கூட்டிட்டு போறாரு என்பது போன்று அவன் அந்த இடத்துல தப்பிச்சு போனான். இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் எதையுமே மூஞ்சில பேசாம எங்களுக்குள் ஒரு அர்த்தத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு விளங்குவதை போன்று சமாளித்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் வளைஞ்சு கொடுக்கணும். நீங்கள் சில புத்தகங்கள் கட்டுரைகளை பார்க்கலாம். 40 வயது மனமுதிர்ச்சின்னு சொல்லுவார்கள், மெச்சுவர்ட். ஒருவன் மெச்சுவர்ட் ஆகினதற்கான பிரதான அடையாளமே என்ன தெரியுமா? ஒவ்வொருவரையும் ரீட் பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வது. எல்லாரோட ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. சில பேர் சொஃப்டாக இருப்பாங்க, அவனோட சொஃப்டாக தான் டீல் பண்ணணும். சில பேர் சமுதாயத்தில் கொஞ்சம் கரடு முரடாகவே இருப்பான், பேசினாவே ஒரு மாதிரி தான் பேசுவான். சில பொழுதுகளில் எங்களை பற்றி ஊரெல்லாம் தவறாக பேசிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எங்கள்கிட்ட வந்து ஒரு சலான் செல்லுவார். நல்லா எங்களை பற்றி மோசமாக எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வந்திருக்கும். எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அவர் சலாம் சொல்ல வார நேரம் நல்ல பண்புள்ளவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இவர் சலாம் சொல்லக்குள்ளையே சும்மா சலாத்தை மட்டும் சொல்லுங்க, வெளியே போனால் எங்களை கழுகுறது தான் உங்களுக்கு வேலை. இது நல்ல பண்பு அல்ல. சிறந்த பண்புடையவருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எங்களுக்கு அநியாயம் செய்த ஒருவனோடு நாம் அநியாயம் செய்ததை போன்று நடந்து கொள்வது இருக்கிறது, இதுதான் மிகச்சிறந்த பண்பு என்று சொல்லப்படுகிறது. அதான் மிகச்சிறந்த பண்பு. எங்களுக்கு அநியாயம் செஞ்சவனோட நாங்கள் அவனுக்கு அநியாயம் செஞ்ச மாதிரி நடந்து கொள்ளணும். அவன் வந்து நம்மள்ட்ட சலான் சொல்ற நேரம் விளங்குது, ஊரெல்லாம் தப்பா பேசுறவன் தான், இருந்தாலும் அதை நாம் கண்டுகொள்ளாமல் சமாளித்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னால் அனக்ஸிரு ஃபீ வுஜூஹி அக்வாமின் வ இன்ன குலூபனா லதல்அனுஹும். எத்தனையோ முகங்களோடு நாங்கள் சிரித்து பேசுகிறோம், ஆனால் எங்களுடைய உள்ளங்களோ அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன. உள்ளங்கள் சபிச்சு கொண்டு தான் இருக்குது, ஆனால் வெளியால் அவனோட சிரித்து பேசணும், ஒன்றுமே தெரியாத மாதிரி சமாளித்து நடக்கணும். காரணம் அவனுடைய உறவு முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்புள்ள சகோதரர்களே, 23 வருட காலம் ஒரு சமுதாயத்தில் ஒரு நபித்தோழர் கூட அந்நபிகளாரை விட்டு பிரிந்து செல்லவில்லை என்றால் காரணம் நபிகளார் அவருக்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டார்கள். ஆனால் கவலை, ஒரு ஊரில் இருந்து கொண்டு ஒரு கொள்கை சகோதரர்களாக இருந்து கொண்டு எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற முரண்பாடுகள் இருக்கிறதே, எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற வஞ்சகமும் கசப்பும் இருக்கிறதே, நாம் எல்லாம் இஸ்லாத்தை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை சகோதரர்களே. மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஹதீஸிலேயே வருகிறது, அவர் கொஞ்சம் கடுமையான ஆளாக இருந்தார். நம்ம ஊரில் அப்படி சில பேர் இருப்பாங்க, கொஞ்சம் அப்படி தான் பேசினா ஒரு மாதிரி தான் அவர் பேசுவார். நாங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி டபுளாக நாங்கள் பேசுகிறது நல்ல குணம் அல்ல. அவரை ரீட் பண்ணணும், இவர் கொஞ்சம் இப்படிப்பட்ட ஆள் தான். ஒரு நாள் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் அவருக்கு கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். மகனை கூட்டி கொண்டு வரார், வாங்க போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வருவோம். மகனிடத்திலே வந்து சொன்னார், மிஸ்வரிடத்தில் சொன்னார், நாதீஹி, அவரை கூப்பிடுங்க, அவர் எப்படி எனக்கு தர வேண்டியது தராமிப்பார். கொஞ்சம் கடுமையானால் அவர் அப்படித்தான் நடந்து கொள்வார். அவரை கொல்ட்டியே அப்படித்தான். எப்படி பள்ளியால் பார்சல் பங்குட்டா என்ன மட்டும் இவனில் எப்படி மறப்பானால் நான் தான் சந்தா கட்டுறேனே அப்படின்னு ஒருத்தர் வந்து நின்றா அதை குறையா பேசக்கூடாது. அவர்கிட்ட குணமே அப்படித்தானா, ஆஜியார் மன்னிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் கொடுத்தோம், மிஸ் ஆகிட்டு, இதை எடுத்துகிட்டு போய்த்துருங்கன்னு ஒரு பார்சலை கொடுத்துடணும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலுக்கு வந்தார். வந்து நாதி, மகனே அவரை கூப்பிடுங்கன்னாங்க. மிஸ்வர் கேட்டார், உங்களுக்காக நான் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறதா? மாட்டேன் என்றார். தந்தை சொன்னார், அவரும் ரசூலுல்லாவை புரிந்திருந்தார், ரசூலுல்லாவும் அவரை புரிந்திருந்தார்கள். மிஸ்வர் மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாதீஹி இன்னஹு லைஸ மின் ஜப்பார், கூப்பிடுங்க, அவர் பெருமை பிடித்தவர் அல்ல, அவர் வருவார். அவரும் ரசூலுல்லாஹ் விளங்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டுக்குள்ளால இருக்கிறாங்க, சத்தம் கேட்குது. எங்கட பண்பு, நாம் எதை நல்ல பண்பு எது நேர்மைன்னு நம்ம நினச்சி வெளியே வந்து, என்னாச்சியார் வெளியில் வாசலில் நின்று கத்துறீங்க, ஒரு நல்ல பண்புக்குரிய நீங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸ், இதுதான் நம்மளோட பண்பு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா அப்படிப்பட்ட குணமுடையவர். அவர் கொஞ்சம் கடுமையானால் உடனே அவருக்கு தேவையான ஆடைகளை எடுத்துக்கொண்டு நபிகளார் வாசலுக்கு ஓடோடி வந்து, மஹ்ரமாவே இது உங்களுக்கு தான் வச்சிருந்தேன், தரம் மறந்துட்டேன், அவர் கையில் கொடுத்துட்டேன். ரசூலுல்லாஹ் பிரச்சனைப்படுத்தல, அவருக்கு ஏற்றாற்போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடிச்சும் காட்டினாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வாரார். வந்த உடனே நம்மள்கிட்ட அப்படி சில பேர் இருப்பான், வாப்பா இவனா வந்தால் காதறுப்பான்னு அவன் மூஞ்சிலே சொல்லிடப்படாது, ரியாக்ஷனை காட்டப்படாது. வந்தாலும் என்ன செய்ய சோமாய்க்கிறீங்களான்னு சத்தம் இல்லாமல் கலண்டுறோம். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயுட வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார், வந்து கதவை தட்டி அனுமதி கேட்கிறார். கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? பிஸ இப்னுல் அஷீரா. ஆயிஷா நாயிட்டு சொன்னாங்க, அந்த சமுதாயத்திலேயே இவன் தான் மிகவும் மோசமானவன். நம்மள்கிட்ட யாராவது வந்து அனுமதி, அது எங்கட பாசையில் சொல்கிறதா இருந்தால், வாப்பா இவனா வந்திக்கிறான், பெரிய சைத்தானே இவன் தான் அப்படின்னு சில பேர் நம்மள்கிட்ட இருப்பான். ரசூலுல்லாஹ் அவர் வாசலில் வந்து நிற்கக்குள்ள இவனா வந்திக்கிறான் அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் அவர் கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்படியே அடித்தாங்க பாருங்க ஒரு பெல்ட்டி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவே டென்ஷன் ஆகிட்டான். வந்த உடனே அது வரல, வார்த்தை பிரயோகங்கள் வரல, அவ்வளவு மென்மையாக ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டார். ஆயிஷா நாய் சொல்கிறான், வெளியேறிக்கொள்ள அப்படி பேசினவர் உள்ளுக்கு வந்தோடனே, ஹாஜியார் எங்க வீட்டு பக்கமே காண, மிச்ச நாள் ஆயிட்டு நீங்கள் வந்து இப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் பேசுகிறான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படியே டென்ஷன் பதறிட்டாங்க. அவர் போன உடனே கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஏன் இப்போ இப்படி நடந்து கொள்றீங்க? நபிகளார் சொன்னார்கள், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இதான் முறை என்பதற்காக ரசூலுல்லாஹ் அதை செய்து காட்டினார்கள். ஆனால் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், யார் இந்த மாதிரி நிர்பந்தமாக பழகுகின்ற அடிப்படையில் நடந்து கொள்ளுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான மனிதர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எங்கேயும் எங்களோட விருப்பத்தோடு பழகணும் சகோதரர்களே. அப்பா இவனை சலாஞ்செல்லாட்டி பிரச்சனைப்படுத்திடுவான், இவனோட பேசாட்டி பிரச்சனைப்படுத்திடுவான் என்கின்ற வருகின்ற அளவுக்கு நாம் நடப்போமாக இருந்தால் அவன்தான் அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான மனிதன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படைகள் எல்லாம் நமக்கு எதை சொல்லித் தருகிறது தெரியுமா? உலக விஷயங்களில் பிரச்சினைப்படுத்தாமல் சமாளித்து சகோதரர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்களோடு சமாளித்து நாம் பழக வேண்டும். மாற்று மதத்தவர்களோடு உலக வாழ்க்கையில் சமாளித்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரதானமான ஒரு நல்ல குணத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு இஸ்லாமிய சகோதரனையும் பகைத்து கொள்ளாமல் உறவோடு நட்போடு வாழுகின்ற நல்ல மனிதர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமாளித்து நடப்போம் என்கின்ற ஒரு தலைப்பிலே உலக காரியங்களில் நாம் எப்படி சமாளிக்க வேண்டும், எந்த மாதிரி எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டும், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற முக்கியமான செய்திகளை அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு சமாளிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இஸ்லாம் மார்க்க விடயங்கள் என்று வருகிற நேரம் கடுகளவேனும் ஒருவர் சமாளிப்பாராக இருந்தால் அவங்க என்ன நினச்சிடுவாங்க, நாங்கள் போகாட்டி அவங்களோட மனசு நொந்துருமே என்பதற்காக மார்க்கத்துக்கு முரணான சபைகளில் நாம் போய் அமர்வோமாக இருந்தால் அல்லாஹ் தாலா கடுமையாக எங்களை தண்டிப்பான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமாளிப்பதற்கு இவ்வளவு வழிகாட்டல்களை சொல்லித்தந்த இஸ்லாம் அல்லாஹ் தாலா நேரடியாக சொல்லுகிறான், வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன். மார்க்க விஷயங்களில் அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் சமாளிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. மார்க்க விஷயங்களில் மற்ற மதத்தவர்கள்
அல்லது மற்ற தவறான பிழையான கொள்கையில் உள்ளவர்கள் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் சமாளித்தா நாங்கள் எல்லாரும் சேர்ந்துடலாமே என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலாவது கட்டுகள வேணும் சமாளித்தால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகளாரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கண்டித்த எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இவ்வளவு சமாளித்தாங்க, அல்லாஹ் கண்டிக்கவில்லை. ஒரு நாள் நபிகளாரிடத்திலே ஒரு ஒப்பந்தம் பேசுவதற்காக காபிர்கள் வந்தார்கள். இது மார்க்க விஷயம். மார்க்க விடயத்தில் ஒரு ஒப்பந்தத்தை பேசுவதற்காக காபிர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார்கள். வந்து நபிகளார்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இப்போ நாங்கள் உங்களை பின்பற்றணும், அவ்வளவுதானே, நாம் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறோம், அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எங்களுக்கு செஞ்சு தாரீங்களா? இந்த தவறான விளக்கங்கள், ஹுதைபியா போன்ற நிகழ்வுகளை சமூகத்துக்கு தவறாக பதிவு செய்து மார்க்கத்தை விலை பேசி மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்றவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் பயந்து கொள்ளட்டும். இது மிக முக்கியமான செய்தி. இதுக்கே அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்றால் எட்ஜஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குளிதோண்டி புதைத்து சமூகத்துக்குள் பிளவு வந்துவிடக் கூடாது, பிரச்சினை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கொச்சைப்படுத்தப்படுகின்ற இடத்தில் போய் அமர்ந்து சாப்பிடுவோமாக இருந்தால் ஒவ்வொரு குர்ஆன் சுன்னா பேசுகின்ற சகோதரர்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். புதுவிதமான மன்னிகட்சிகள் உருவாகிறது, புதுவிதமான தோற்றங்கள், புதுவிதமான சிந்தனைகள், மார்க்கத்தை எல்லாம் மூடி மறைச்சிடணும். அங்கே போய் உட்காருவது, அன்புள்ள சகோதரர்களே, அதற்காக முரண்பட சொல்லவில்லை இஸ்லாம். எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் பேசி சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ஒரு கடைசி கட்ட அனுமதியை அல்லாஹ் தருகிறான். சில இடங்களில் நீங்கள் போய் பேசி பிரச்சனை வருமா, அங்கே போகாதே, நீ பிரச்சனை படுத்தாதே. அந்த இடத்திலும் பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நீ மார்க்கத்துக்காக பிரச்சனை படுத்தாதே. என்னை கடுகள வேணும் நம்பி இருந்தால், உன் உள்ளத்தில் அல்லாஹ் என்கின்ற நம்பிக்கை கடுகளவாவது இருந்தால் அந்த சபையில் போய் உட்காராதே என்று நபிகளார் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். பாவத்தை தடுக்க நீ போக தேவையில்ல, அந்த இடத்துக்கு நீ போகாதே. வதாலிக அத்அஃபுல் ஈமான், அதுதான் ஈமானினுடைய கடைசி படித்தரம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்கள்கிட்ட நிர்பந்தம், அவங்க கூப்பிட்டாங்க போகாட்டி கோயிச்சு கொள்வாங்க. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க விவகாரங்களில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வாராங்க, யார் ரசூலல்லாஹ், நாம் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறோம், நீங்கள் எங்களுக்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செஞ்சு தாரீங்களா? என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? நாங்கள் தலைவர்கள் அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் போன்ற தலைவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கிறார்கள். மார்க்கத்தில் நாம் தலைவர்கள், பெரிய பெரிய அந்தஸ்துள்ளவர்கள், நீங்கள் கிளாஸ் வைக்கிற நேரம் எங்களுக்கு வேறையா கிளாஸ் நடத்துங்க. உங்களோட இருக்கிறாங்களே பிலால், அம்மார் இப்னு யாசிர், சுஹைபுர் ரூமி ரதியல்லாஹு அன்ஹும், அவங்களோட எங்களுக்கு உட்கார்ந்து படிக்க இயலாது, அவங்களுக்கு வேறையா கிளாஸ் நடத்துங்க. இதை நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டோமா பள்ளியில்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று தான் நாம் கேட்போம். ஒரு சாதாரண அட்ஜஸ்ட்மெண்ட். எங்களோட ஊரில் வந்து இந்த பள்ளியோடு பேசுகிறார்கள், நாங்கள் டாக்டர் சேர்மார் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு மேல் மாடியை நல்லா செஞ்சு தரோம், டிஜிட்டலைஸ் பண்ணி தரோம், எங்களுக்கு வேறையா கிளாஸையும் மற்ற பொதுமக்களுக்கு வேறையா கிளாஸ் நடத்தும்னா எங்களுக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனையே அல்ல. எல்லாம் ஒரு சில இது சப்ஜெக்டாக இது செஞ்சு கொடுத்துருவோமே என்று நினைத்தார்கள். நபிகளாருடைய மனம் போனது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம், ஆஹா நல்ல ஐடியாவா இருக்குதே, இந்த ஒப்பந்தத்தை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் பத்ரு, உஹது, கந்தக், ஹைபர் எந்த யுத்தமும் கிடையாது சகோதரர்களே, ஒரு உசுறு கொல்லப்பட்டிருக்காது. ரசூலுல்லாஹ் நினைக்கிறார், நல்ல ஐடியாவா இருக்குதே, அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செஞ்சு கொடுத்துருவோமே என்பது போன்று நினைக்கிறார்கள். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நபியே இது உங்களுடைய மார்க்கம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் விரும்பல. அவனுக்கு வாரதாக இருந்தால் மார்க்கத்துக்குள் முழுமையாக வர சொல்லுங்கள். இங்க வந்து அவர்களோடு உட்காரணுமாக இருந்தால் அவர்களை வர சொல்லுங்கள். அல்லாஹ் ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணினான். கண் தெரியாத ஒரு நபித்தோழரை அல்லாஹ் மஜ்லிஸுக்கு அனுப்பினான். அவர் வாரார், ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, அவரை பற்றி தான் இங்கே பேச்சுவார்த்தையே நடக்குது. நபிகளார் வெறுக்கவில்லை சகோதரர்களை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் வெறுக்கல்ல, மனசுல ரசூலுல்லாஹ்வோட மனசுல ஒரு ஓட்டம் போகிறது. அவர்களுக்கும் அல்லாஹ்க்கும் மட்டும்தான் அது தெரியும். முன்னுக்கால இருந்த காவிர்களுக்கு கூட அது விளங்கல.
ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, இவங்களை பற்றி தானே பேச்சுவார்த்தையே நடந்து கொண்டிருக்குது, இந்த நேரத்தில் வருகிறாரே என்று ஒரு சதம் கடுகளவு ரசூலுல்லாஹ் எட்ஜஸ்ட் பண்ண நினைத்தார்கள். அல்லாஹ் வசனம் இறக்கிறான், அபஸ வ தவல்லா அன்ஜாஅஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. தொடர்ந்து அல்லாஹ் வசனம் இறக்கினான். கடும் கோவப்பட்டான் ரசூலுல்லாவோட. சாதாரண வசனம் அல்ல. நாங்கள் எங்களோட பிள்ளையோட கோவப்பட்டா நீ செய்கிறது சரியில்லை, நீ போகிற ரூட் சரியில்லை என்று தான் பேசுவோம். கடுமையாக கோபம் வந்தால் அவனை எங்களோட பிள்ளை இல்லாத மாதிரி பேசுவோம். அவர் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டார். அவர் எங்கே எங்கள்கிட்ட பேச்சை கேட்க போகிறார்? அவர் எங்கள்கிட்ட நாங்கள் பேச்சுகிற பேசலாம் கேட்க மாட்டார் அப்படின்னு நம்ம மூணாவது நபர் மாதிரி பேசுவோமே. அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை அபஸ்த வத்தவல்லைத்தன்னு தான் அல்லாஹ் இறக்கிக்கணும். நபியே, நீங்கள் கடுகடுத்தீர்கள், நீங்கள் கோவப்பட்டீர்கள் அப்படின்னு வசனம் இறக்க வேண்டிய அல்லாஹ் அவர் கடுகடுத்தார். அவர் எப்படி கடுகடுப்பார்? எப்படி இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய பார்ப்பார்? எப்படி வளைந்து கொடுக்க பார்ப்பார்? கண் தெரியாத ஒரு மனிதர் வருகின்ற நேரம் அவர் கடுகடுத்தார் என்று நபிகளாரை கடுமையாக கண்டித்தான். சகோதரர்களே, மார்க்க விஷயங்களில், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்ற இடங்களில் நம்ம போய் உட்கார்ந்து நாங்கள் அங்கே ஒன்றுமே செய்யல, ஆனால் உட்கார்ந்துட்டு மட்டும்தான் வந்தேன். அல்லாஹ் தாலா ஒரு அனுமதி தந்திருக்கிறார். முரண்பாடு வராமல் இருப்பதற்காக நீ பேச வேண்டிய, அவர்களோட கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தால் அதுதான் என்னை கடுகள வேணும் நீ நம்பி இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரெண்டு பகுதிகளையும் நிதானமாக புரிந்து கொண்டு உலக காரியங்களில் நாங்கள் சமாளிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இஸ்லாம், மார்க்க விடயங்களில் கடுகள வேணும் நாம் சமாளிப்போமாக இருந்தால், வியாக்கியானங்கள் சொல்லிக்கொண்டு வரைவிலக்கணப்படுத்தி கொண்டு மார்க்கத்துக்கு முரணான சபைகளில் உட்கார்ந்து விட்டு உலகத்துக்கு வேணுமெண்டா விளக்கம் சொல்லலாம். இங்கே வந்து நாங்கள் அப்படி போகலை, நாங்கள் இப்படி போகலை விளக்கம் சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளையில் நிப்பாட்டி உனக்கு அந்த இடத்துக்கு போகவானம் என்று சொன்னேனா இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை புரிந்து கொண்டு மார்க்க விடயங்களில் விட்டு கொடுத்து உலக விஷயங்களில் சமாளிக்க சொல்லுகின்ற இஸ்லாம், மார்க்க விடயங்களில் கடுகள வேணும் நீங்கள் சமாளிக்க கூடாது என்று சொல்லுகிறது. இந்த இரண்டு பகுதிகளையும் சமாளித்தல் என்ற பகுதியில் சரியாக புரிந்து கொண்டு வாழுகின்ற காலமெல்லாம் கொள்கை உறுதியோடு ஈமானோடு வாழ்ந்து மற்ற மனிதர்களையும் எந்த இடத்திலும் பகைத்து கொள்ளாமல் சகோதரர்களாக வாழுகின்ற நல்ல மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.